இன்றைய நிகழ்விலே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள வழக்குரைஞர் கழகத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் ஐயா மாண்புமிகு குமாரதேவன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்துள்ள புதுமை இலக்கிய தென்றலின் செயலாளர் கலையரசன் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டுள்ள புதுமை இலக்கிய தென்றலின் நெறியாளர் புலவர் வெற்றியழகனார் அவர்களே, பொதுத்தொழிலாளர் கழகத்தின் மாநில செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களே, கழகத்தின் கிராமப்புற பரப்புரை செயலாளர் முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணியின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா வில்வம் அவர்களே, மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்துள்ள ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். மொழிவாரி மாகாண பிரிப்பும் தந்தை பெரியாரும் என்னும் ஒரு தலைப்பிலே அது தொடர்பாக இந்த நூலிலே சொல்லப்பட்டுள்ள செய்திகளை, அதற்கு தந்தை பெரியாரின் அணுகுமுறை எவ்வாறு இருந்தது, அவருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை விளக்கி ஐயா அவர்கள் சொற்பொழிவாற்ற உள்ள நிலையிலே, இந்த மொழிவாரி மாகாணம் எப்படி, அந்த ஒரு உருவகம் எப்படி உருவானது என்பதை பற்றி ஒரு பருந்து பார்வையாக மட்டும் தங்களிடம் பேசிவிட்டு, அது தொடர்பாக தந்தை பெரியாரின் பங்களிப்பு என்ன என்பதை சொல்வதற்கு ஐயா அவர்களிடம் விட்டு செல்கின்றனர். ஆங்கிலேயர்கள் இங்கே இந்தியாவில் ஆட்சி செய்ய தொடங்கிய பொழுது 1652 சென்னையிலே புனித ஜார்ஜ் கோட்டை என்பது நிறுவப்படுகின்றது. அந்த கோட்டையிலிருந்து அதிகாரம் செலுத்திய நிலப்பரப்பு அனைத்தும் புனித ஜார்ஜ் கோட்டை ராஜதானி, செயின்ட் ஜார்ஜ் போர்ட் பிரசிடென்சி என்று அழைக்கப்பட்டது. இப்படித்தான் அந்த வரலாறு தொடங்குகின்றது. 1833 பல பகுதிகள் இணைக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு என்பது கேரளாவின் மலபார் மாவட்டமும், கர்நாடகாவின் தென்கனரா மாவட்டமும், கடற்கரையோர ஆந்திரா மாநிலமும், ஒரிசாவின் 2 மாவட்டங்களும், இத்தனை பெரிய நிலப்பரப்புக்கு மதராஸ் மாநிலம் என்று பெயரிடப்பட்டு ஆங்கிலேயர்களால் நிர்வாகம் செய்து வரப்பட்டது. இது நடந்தது 1833. இது 1936 1920 காங்கிரஸ் மாநாட்டிலே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் இயற்றப்பட்டு ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கர்களும் தமிழர்களும் கேரளத்தவர்களும் ஒருங்கிணைந்த பொழுதும், தமிழ்நாட்டிலே ஒரே மாநிலமாக இருந்த பொழுதும் காங்கிரசார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்றும் ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி என்றும் தனித்தனியாக பிரித்து மொழிவாரியாகத்தான் செய்தார். 1920 காங்கிரஸ் மாநாட்டிலே கூட மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றியதுதான் இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம். இது காந்தியார் காலம் வரை தொடர்ந்தது. காந்தியாரும் பின்னாட்களிலே மாறிவிட்டார். ஆக இந்தியாவில் முதல் இருக்கின்ற நிலப்பரப்பிலிருந்து ஒரு மொழி வழியாக ஒரு மாநிலம் அமைக்கப்பட்டது என்பது 1933 நிகழ்கின்றது. 33 ஒரியா, இன்றைய ஒரியா மாநிலம் புதிதாக அங்கே பிறக்கின்றது. ஒரியா மொழி பேசுபவர்கள் அடங்கிய அந்த நிலப்பகுதி ஒரியா மாநிலம் என்று அழைக்கப்பட்டு 33 உருவாகி வருகின்றது. 53 நமது இங்க மயிலாப்பூர்ல தான் ஒரு ஆந்திரர் உண்ணா நோன்பு இருந்து ஆந்திராவை தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள், நான் கூட எங்கேயே சித்திருப்பான்னு நினைச்சேன், உண்ணாவிரதம் இருந்திருப்பான்னு பார்த்தா இல்ல, அது நடந்தது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது. மயிலாப்பூர்ல தான் அவர் இந்த உண்ணா நோன்பு இருந்து பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போகின்றார். பின்பு மொழிவாரி மாகாணங்கள் 56 பிரிக்கப்படுவதற்கு முன்னதாக ஆந்திர மாநிலம் அமைக்கப்படுகின்றது. 33 ஒன்று, 53 ஆந்திர மாநிலம் வருகின்றது. பின்பு 56 அனைத்து மாநிலங்களும் மொழி வழியிலே பிரிக்கப்படுகின்றது கேரளம். அந்த வகையிலே தமிழ்நாடு என்பது ஏதோ மாறுகை வாங்கிய மதுரை வீரனாக இந்த தமிழ்நாடு நிலப்பகுதி என்பது கேரளம் வெட்டப்படுகிறது, கன்னடம் வெட்டப்படுகிறது, ஆந்திரம் வெட்டப்படுகிறது, ஒரு பிண்டம் மட்டுமே தமிழ்நாடாக கிடைக்கிறது. இருந்தாலும் அதை தொடர்ந்து மதராஸ் மாநிலம் என்று அழைப்பதில்லை தான்
அழைத்து வந்தார்கள். அப்படி அழைப்பதிலே பெருமை கொண்டவர்களாக காங்கிரஸ்காரர்கள் இருந்தார். 56 பிரிக்கப்பட்டவுடன் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் நோன்பு இருக்கின்றார். தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று மாற்றவில்லை, இறந்து போகின்றார். இறக்கும் தருவாயில் அண்ணாவின் கையை பற்றி கொண்டு சங்கரலிங்கனார் சொல்வார்கள், இந்த கடமையை தங்கள் கரங்களில் ஒப்படைக்கின்றேன், இதை நிறைவேற்ற வேண்டியது தங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சென்று போனார். சங்கரலிங்கனார் இறந்துபட்டார் என்கின்ற காரணத்தால் அந்த உணர்ச்சி கொஞ்சமாவது காமராஜருக்கும் இருக்கும் என்று 1957 திராவிட முன்னேற்ற கழகம் முதல் தீர்மானத்தை கொண்டு வருகிறது. சட்டசபையில் 42 உறுப்பினர்கள் மட்டும் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். காங்கிரஸ் பெரும்பான்மை கொண்டிருந்த காரணத்தால் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுகின்றது. இது 57 முடிந்து 61 பிரஜா சோசலிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை அவர்கள் மீண்டும் அந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்றார். இந்த தீர்மானமும் தோற்கடிக்கப்படுகின்றது. இது தமிழ்நாடு சட்டசபையிலே. 63 பாராளுமன்றத்திலே புபேஷ் குப்தா அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வருகின்றார். அவர் சொல்கின்றார், தமிழ் கலாச்சாரம் என்பது தனித்தன்மை வாய்ந்தது, சிறப்புடையது. இது இந்திய நாட்டிலே ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு சிறப்புத்தன்மை கொண்டது இந்த தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் என்பது. தனக்கு இல்லாத பெயரை இந்த நாடு ஏன் தாங்க வேண்டும்? அந்த நாட்டுக்கு உண்டான பெயரை கொடுப்பதிலே நமக்கு என்ன சிரமம் என்று புபேஷ் குப்தா அவர்கள் பேசுகின்றார்கள். அப்பொழுது அங்கே உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கின்றார், மாநிலத்தில் இருந்து இதற்கான கோரிக்கை வந்தால் அதை நாங்கள் கவனிக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் தயாராக இருந்தும் ராஜாவை விஞ்சிய ராஜ விசுவாசிகளாக இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் இருந்த காரணத்தினால் அது நிறைவேறாமல் போய்விட்டது. அந்த தீர்மானத்திலே மிக அருமையாக அண்ணா அவர்கள் பேசுவார்கள். சிலர் கேட்கின்றார்கள், இந்த பெயர் மாற்றத்தினால என்ன லாபம் வருகின்றது என்று கேட்கின்றார்கள். உனக்கு என்ன லாபம் என்று கேட்கின்றார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்பேன், பெயரை மாற்றுவதால் உனக்கு என்ன நட்டம் என்று சொல், உனக்கு என்ன நட்டம் என்று சொல் பெயர் மாற்றுவதால் என்று மிக அருமையாக பல உதாரணங்களை அண்ணா அவர்கள் அந்த உரையிலே தொடர்ந்து எடுத்து வைத்தாலும் கூட டெல்லியிலே நமக்கு இருக்கின்ற பலம் என்பது அனைவரும் அறிந்தது என்கின்ற காரணத்தால் அந்த தீர்மானமும் தோற்கடிக்கப்படுகிறது 61. பின்பு மீண்டும் 63 ராம அரங்கண்ணல் அவர்கள் இன்னொரு தீர்மானத்தை இங்கே கொண்டு வருகின்றார். 63 அந்த தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராம அரங்கண்ணல் அவர்களால் கொண்டு வரப்படுகின்றது. அதையும் எதிர்த்து காங்கிரஸ்காரர்கள் வாக்களித்து தோற்கடிக்கிறது. இத்தனை முயற்சிகள். அப்பொழுது அந்த அன்பழகன் அவர்கள் இதே அண்ணாவின் தொடர்ச்சியாக அந்த கேள்வியை கேட்கின்றார். இதிலே உங்களுக்கு லாபம் என்ன என்று கேட்கின்றார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், சொல்கின்றேன், ஆடை அணிவதால் என்ன லாபம் என்று கேட்க முடியுமா? ஆடை அணிவது என்பது செலவினம் தான், இது லாபம் இல்லை, செலவுதான். ஆனால் ஆடை அணிவதால் மானம் காப்பாற்றப்படுகின்றது. மானத்தை இழப்பவன் ஆடையை இழந்து போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு இழிவான பெயரை தாங்கி என் மக்களின் மானம் சூறை போகின்றது, களவாடப்படுகின்றது. மக்கள் மானத்தை இழந்து நிற்கின்றார்கள் என்கின்ற காரணத்தால் பெயர் மாற்றத்தை நாங்கள் கேட்கின்றோம். அந்த ஒரு அமைச்சர் கேட்கின்றார், பெயரை மாற்றுவதால் என்ன பயன் என்று. நான் கேட்கின்றேன், இவர் அமைச்சராக தொடர்வதால் என்ன பயன் என்று அன்பழகனார் எதிர்கேள்வி கேட்கின்றார். இப்படி சென்றுகின்ற பொழுது 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்று அந்த அண்ணா அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிகின்றார். இது அறிந்திராத ஒரு செய்தி. தமிழ்நாடு முஸ்லிம் அந்த கட்சியின் உறுப்பினர் ஹாஜி பீர் முகமது அவர்கள் அதை பேசுகின்றார்கள். அவர் சொல்கின்றார், மெக்காவிலே ஒரு 10 லட்சம் பேர் கூடியுள்ள கூட்டம், 157 மொழிகளை பேசுகின்றவர்கள் கூட்டம். அந்த கூட்டத்திலே இஸ்லாத்தின் முகமது நபியின் பெருமைகளை தமிழ் மொழியிலே நான் பேசினேன். 11 முறை பேசினேன். 11 நாட்கள் நடந்த நிகழ்விலே நான் பேசினேன். நான் பேசியதை கேட்ட ஒரு அல்ஜீரிய நாட்டு நீதிபதி என்னிடம் கேட்டார், நீங்கள் பேசியது என்ன மொழி என்று. நான் சொன்னேன், நான் பேசியது தமிழ் மொழி, நான் மெட்ராஸில் இருந்து வந்திருக்கிறேன் என்றேன். ஓ, நீங்கள் பேசியது மதராசி மொழியா என்று திருப்பி கேட்டார்.
வெட்கத்தில் விக்கி தவித்தேன் என்று ஹாஜி முகமது பி முகமது அவர்கள் சட்டமன்றத்திலே அவர் ஆற்றிய உரையிலே சொல்லியிருக்கிறார். ஆகவே தமிழர்கள், தமிழை பேசுகிறவர் தமிழர்கள், தமிழர்கள் வாழும் நாடு தமிழ்நாடு, நும் நாடு யாதென்றால் தமிழ்நாடு என்று 11ஆம் நூற்றாண்டிலே எழுதி வைத்தாலும் கூட அது பல போராட்டங்களுக்கு பின்பு அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தால் அது நிறைவேற்றப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் கேட்ட பொழுது 60 விடுதலையிலே எழுதுகின்றார், தமிழன் பிற மொழியாளர்களால் சுரண்டப்படுகின்றான் என்ற ஒரு உணர்வை எய்த வேண்டுமானால் இந்த தமிழ்நாடு என்னும் பெயர் கொஞ்சம் உணர்ச்சியை தருகின்றது அவனுக்கு. அப்படி தமிழனுக்கு கொஞ்சம் உணர்ச்சியை தருகின்ற காரணத்தால் இந்த தமிழ்நாடு என்னும் பெயர் மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்று 60 எழுதுகிறார். இந்தியாவுக்கு டில்லி என்றோம், ஜப்பானுக்கு டோக்கியோ என்றோ, அமெரிக்காவிற்கு நியூயார்க் என்றோ, இங்கிலாந்திற்கு லண்டன் என்றோ பெயர் வைத்து அழைத்தால் அது அறிவுக்கு ஒவ்வாததாக எப்படி இருக்குமோ அதை போலத்தான் தமிழ்நாட்டிற்கும் மதராஸ் என்று பெயர் வைத்து அழைப்பது என்று தந்தை பெரியார் அவர்கள் அதை தனது கருத்தாக பதிவு செய்துள்ளார். இதுதான் இந்த அளவிலே தான் மதராஸ் மாநிலமாக இருந்து பின்பு இன்றைக்கு தமிழ்நாடாக வந்துள்ளது. இது தமிழ்நாடு நாள் எது என்பதிலே 1/11/56 18/7/67 என்ற பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு பெரும் வேதனை தான். தமிழ் மொழி என்று பிறந்தது என்று யாரும் அறியார். தமிழை பேசிய தமிழர்கள் வாழ்ந்த நாடுதான் தமிழ்நாடு. மொழி என்று பிறந்தது என்று தெரியாது. தமிழ்நாடு பிறந்தது என்பது இன்னும் சற்று 50 ஆண்டுகளுக்கு முன்னேல் தான் என்று சொன்னார். மிகவும் ஒரு வேதனையான வரலாறு தமிழர்கள் வரலாறு என்று சொல்லி மேலும் விவரங்களை ஐயா குமாரதேவன் அவர்கள் வழங்குவார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.